எல்லாம் எதுக்காக நீங்க யாருக்கு இவர் யாருக்கு இங்க இருக்கிற எல்லாரும் மக்களுக்காக நமக்காக மக்களாக நீங்க இனிமேல் தானே இருக்கிற இடத்த ஆக்கிரமிக்காம சட்டங்கள் திட்டங்கள் போட்டு நீங்க இருக்கிற இடத்த 60 வருஷம் கழிச்சு இப்பதான் எனக்கு ஆக்கிரமிப்புன்னு தெரியுதுன்னு எந்த அடிப்படையில் அது நியாயம்? இதெல்லாம் ஆக்கிரமிப்பு இடின்னு சொல்றீங்களே, கடற்கரையில் 4 சமாதி இருக்கு, அதை யார் இடிக்கிறது? அது ஆக்கிரமிப்பா இல்லையா? மனச்சான்று உள்ள யாராவது சொல்லு. ஒவ்வொருத்தரும் 2 ஏக்கரை ஆக்கிரமிச்சுக்கீங்களே, கடற்கரை தானே, எப்படி கல்லறையாச்சு? யாரும் கேட்கலையே, யாருமே கேட்கலையே. உலகத்தின் தலை சிறந்த 2வது புகழ்பெற்ற கடற்கரை ஆஸ்திரேலியாவுக்கு பிறகு சென்னை மெரினா கடற்கரை. அது எப்படி சில பேருக்கு கல்லறையாச்சு? அதை யாரும் கேட்கல. பல அரச குடியிருப்புகளே நீர்நிலையை ஆக்கிரமித்து தான் கட்டப்பட்டிருக்கு. எம்எம்டிஏ காலனி மாதிரி பல இடங்கள். என்ன வாங்க காட்டுறேன். பெரும்பெரும் முதலாளிகள், காசாக்கிராண்டு மாதிரி முதலாளிகள்லாம் ஆக்கிரமித்து நீர்நிலையில் ஆக்கிரமித்து தான் கட்டியிருக்காங்க. பல கல்லூரிகள், பல பல்கலைக்கழகங்கள் எல்லாம் அப்படி தான் கட்டியிருக்கு. அங்கெல்லாம் தொடலை. ஒரு ஏழை எளிய மக்கள்னால் அவங்களுக்கு குரல் இல்லை, அதிகார வலிமை இல்லை, அரசியல் இல்லை, அதிகார ஆதரவு இல்லைன்னு கை வச்சு தூக்கி எடுத்து போடும். இதுதான் எங்கள் மூதாதை அல்லல் பற்று ஆற்றாது அழுத கண்ணீர் என்றோ செல்வத்தை தேய்க்கும் படைங்கிறான். உலகத்திலே வலிமையான கூர்மையான ஆயுதம் ஏழை மக்களின் கண்ணீருங்கிறான். கண்ணீர் தான் உலகத்திலே கூர்மையான ஆயுதங்கிறான். அதுவும் ஏழை எளிய மக்கள், குறிப்பாக பெண்கள் கதறிய வடிக்கிற அந்த கண்ணீர் தான் மிக கூர்மையான ஆயுதம். அதை கவனத்தில் வச்சுக்கிட்டு ஆட்சியாளர்கள் செய்யணும். சும்மா வாக்கு வாங்கும்போது ஒன்று பேசி வாங்குறது, அப்போல்லாம் இது ஆக்கிரமிப்பு. ஒரு அடிப்படை அப்போ உள்ள அதிகாரிகள் தவறு பண்ணிட்டாங்கங்கிறாங்க. நீங்கள் பட்டா கொடுத்துருக்குறீங்க, குடிமனை உரிமை கொடுத்துருக்குறீங்க, பிறகு ஏன் இடிக்க வர்றீங்கன்னா, அன்னைக்கு இருந்த அதிகாரி அரசு தப்பண்ணிருச்சுங்க. மக்கள் தப்பண்ணிட்டாங்கன்னு இடிக்கிறீங்க, அரசாங்கம் தப்பண்ணிருச்சு, அதை என்ன பண்ணலாம்? நீதிமன்றம் சொல்லிடுச்சுங்கிறீங்க. நீதிமன்றம் தான் சொல்லிச்சு எங்கள் காவிரியில் தண்ணி கொடுக்க சொல்லி. நீதிமன்றம் தான் சொல்லுது முல்லை பெரியாற்று நதிநீர் அணை, அந்த அணை உறுதியாக இருக்குது, இடிக்க வேணான்னு. நீதிமன்றம் சொல்லுது நீட்டை எழுதுங்கன்னு. கேட்டுட்டு இருந்துட்டீங்களா? இல்லை நீட்டை நாங்கள் நீக்குவோம், அது ஏன் சொல்கிறீங்க? இல்லை நீதிமன்றம் சொல்லிடுச்சு, ஒன்றும் செய்ய முடியாது, அப்படி சொல்ல நீங்கள், அப்படி சொல்ல. கொடுமை இதெல்லாம். இந்த இடத்த என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டால் அதுக்கு பதில் இல்லை. பூங்கா அமைக்க போகிறோம், நடைப்பயிற்சி போகிறதுக்கு இந்த ஒரு இடம் தானா? கூவம்ங்கிறது நதியா சாக்கடை காவாயா? கூவம்ங்கிறது நன்னீர் ஓடுகிற நதியா அல்லது சாக்கடை? கழிவுநீர் ஓடுற காவாயா, அது நன்னீர் ஓடுற நதியா? கழிவுநீர் ஓடுற சாக்கடையா, அது காவாயா மாற்றின மகத்தான பெருமக்கள் யார்? எந்த இடமே நீங்கள் என்னோட வாகனத்தில் பயணிக்கிறீங்களா? எந்தெந்த இடங்களை ஆக்கிரமிச்சு இதே ஆறு எந்தெந்த இடங்களை ஆக்கிரமிச்சு யார் கட்டியிருக்க நான் காட்டுட்டா? எங்கூட வர்றீங்களா? அதெல்லாம் ஏன் தொடலை? ஏன்னா அவனுக்கு அரசியல் வலிமை, அதிகார ஆதரவு இருக்குது, அதனால தொட மாட்டேங்கிறேன். இவன் எளிய மக்கள், வெறும் வாட்டர்ஸ், அவ்வளோதானே. அதில் சந்தேகம் இல்லையே. நீங்கள் பல இடங்களில் அங்கே இடித்த போது நான் போய் போராடினேன். அது ஒரு முதலாளி, அவர் கட்டியிருக்கிற குடியிருப்புகளுக்கு முகப்பை தடுக்குதுன்னு தான் இடித்தாங்க. இங்கேயே காசாக்கிராண்டு மாதிரி பெரிய பெரிய முதலாளிகள் கட்டியிருக்கிறதுக்கு இது தொல்லையாக இருக்குது, அதான் இடிக்கிறாங்க. அவ்வளவு நீர்நிலைகளை பாதுகாக்கிற பெருமக்கள் யாராவது மனச்சான்றோட சொல்ல பார்ப்போம். நீ அவ்வளோ பெரிய அப்பா டாக்கர், நீ பெரிய நீர்நிலையை பாதுகாக்கிற வெங்காயம் எதுக்கே பள்ளிக்கரணை ஏரியை குப்பை கொடுத்துருங்க? எதுக்கு முன்ன? இயற்கையின் அரும்பெரும் கொடை பள்ளிக்கரணை ஏரி, கடல் நீர்மட்ட அளவுக்கு உலகத்தில் எந்த இடத்துல அப்படி அமையாது. அப்படி ஒரு சதுப்பு நிலை ஏரி. உலகில் பல்வேறு நாடுகளிலிருந்து பறவைகள் பறந்து வந்து தங்கி முட்டையிட்டு குஞ்சு பறித்து பறந்து போன ஒரு வாழ்விடத்தை பள்ளிக்கரணை ஏரியை குப்பமேடாக்குனவன் யாரு? எந்த கொம்பனும் சரி செய்ய முடியாது. நீ அந்த பள்ளிக்கரணை ஏரியை குப்பையை கொட்டி ஆக்கிரமிச்சது யார்? யார்கிட்ட பதில் இருக்கு? இது ஆக்கிரமிப்பு பேசுகிற பெருமக்கள். இந்த நீதிமன்றம் அதுக்கு ஒரு உத்தரவு தருமா? எப்படி இந்த நீர்நிலை எப்படி நீ ஆதரிச்ச? அந்த ஏரியை நீ எப்படி மூண? குப்பையை போட்டு மூடி தள்ளிட்ட.
நீங்கள் நீர்நிலையை பற்றி பேசிட்டு இருக்கிறீங்க. பாதுகாக்கிற பெருமக்கள் நீங்கள்லாம் நீர்நிலையை நாங்கள் அப்படி பாதுகாக்கிறோம் அப்படின்னு. வள்ளுவர் கோட்டம் எதில் கட்டிருக்கு? நீரின்றி அமையாது உலகுன்னு பாடினவன் கோட்டம் எதில் கட்டிருக்கு? அந்த பகுதிக்கு பேர் என்ன? லேக் ஏரியா. லேக் எங்கன்னு கேளு, அங்கிட்டு போறியாம்பா. ஏரியை தூத்து குடியிருப்பை கட்டிட்டு பேரு லேக் ஏரியா, ஏரி பகுதின்னு வச்சுட்டு போயிட்டேன். செஞ்ச பெருமக்கள் யாரு? அதுக்கு ஒரு உத்தரவு வாங்கி இடிச்சிருமா? இங்கே வாழ்கிற எல்லாரையும் வெட்டிவிடுமா? நேர்மையான ஆட்சியாளன் ஒரு நீதிமான் இதுவரை செய்த தவறு சரி, அது அரசு தவறு இருக்குது. அன்னைக்கு இருந்த அதிகாரி ஆக்கிரமிக்கும் போது இருந்துட்டு, அன்னைக்கு இருந்த அதிகாரம், அன்னைக்கு இருந்த கவுன்சிலர், அன்னைக்கு இருந்த மாவட்ட ஆட்சியர், அன்னைக்கு இருந்த வட்டாட்சியர், மாவட்ட ஆட்சியர், அன்னைக்கு இருந்த அமைச்சர் பெருமைகள் எல்லாம் விட்ட வாங்கி தின்ட்டு. இனிமேல் இருக்கிற நீர்நிலைகளை பாதுகாக்கணும். அதுக்கு ஆக்கிரமிக்க விடக்கூடாது. அப்படிதான் நீ நடவடிக்கை எடுக்கணும். அதை விட்டுவிட்டு 60 வருஷம் வாழ்ந்தவனை இடித்து வெளில போடான்னா இனிமேல் எங்கேயும் ஆக்கிரமிக்க மாட்டீங்க. ஆக்கிரமிப்புகளை தடுத்துப்பீங்க. நான் ஒரு பட்டியல் வெளியிடுறேன். எத்தனை பல்கலைக்கழகங்கள், எத்தனை கல்லூரிகள் நீர்நிலையில் ஆக்கிரமித்து விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்குன்னு. இடிச்சிடுவீங்களா? இடிப்பீங்களா? பார்ப்போம். இது குரல் இல்லை, அவனுக்கு நாதி இல்லை, வெறும் வாக்காளன் ஆயிட்டான். அவனுடைய கண்ணீருக்கோ கவலைக்கோ கதறலுக்கோ இங்கே மதிப்பு இல்லை. அது கேட்கறதுக்கு காதுகளும் இல்லை, பார்க்கறதுக்கு கண்களும் இல்லை. அது ஒன்றும் பேசி என்ன இருக்குது? ஆமாம், இதுக்கு முன்னாடி வந்து போராடி தடுத்து இவ்வளோ நாள் நீட்டிச்சு வச்சோம். இப்போ திடீர்னு நான் வந்து எங்கள் அப்பாவோட நினைவுக்கு போயிட்டேன். அப்புறம் மே 18 கூட்டம் வந்து அதிலே நான் வந்து ஒரு வாரம் வெளியூர்லே பயணம் பண்ணிட்டேன். அது சென்னையில் இருந்தால் இங்கே வந்து படுத்துருப்பேன். சென்னையில் இருந்திருந்தேன்னா இங்கே வந்து இடி பார்ப்போம். நீங்கள் அந்த பகுதி மக்களை பார்க்கும்போது எந்த மாதிரி குமுறல்களை ஏற்படுத்தினாங்க? கதறல் தான். அவங்க ஒரு அம்மா சொல்கிறாங்க, 60 வருஷமாக இருக்கேன் ஐயா, 3 தலைமுறை. என் பிள்ளைக்கு போன மாதம் கல்யாணம் பண்ணி இப்போ கற்பமாக இருக்கா. இப்போ எடுத்துகிட்டு போய் நாங்கள் 10 பேர் இருக்க வீட்டுக்கு 10 பேருக்கு வாடகை கொடுப்பான். சின்ன வீடு 1 லட்ச ரூபா இருக்கிறாங்க, 10,000 வாடகை இருக்கிறாங்க. நாங்கள் எங்கே போய் கொடுக்குறதுன்னு நாங்கள் சிறுக குருவி சேர்த்த மாதிரி சேர்த்து இந்த இடத்துல ஒரு வீடை கட்டிட்டோம். இப்போ இது இடிச்சிட்டா இதே மாதிரி 50-60 லட்சம் போட்டு வேறு இடத்துல வீடு கட்டுறதுக்கு காசு இல்லை. இப்போ 10 பேர் இருக்கிற வீடை 10 பேர் இருக்கிற ஒரு குடும்பத்தில் இத்தனையோண்டு ஒரு இடத்துல போய் படுத்துக்கன்னு சொன்னால் இது சிறையை விட கொடுமையாக இருக்கா இல்லையா? அவங்க கதறலை எந்த மொழியில் நான் மொழிபெயர்த்து உங்களுக்கு சொல்லுங்கள். கண்ணீருக்கு ஏது மொழி? இது ஒன்றும் இந்த கொடுமையை ஒழிக்கும். அது வந்து அவங்களுக்கு அதை பற்றி என்ன பிரச்சனை இருக்குது? இடி ரைட்லேருந்து தப்பிக்கிறதுக்கு டெல்லி போக, அதை பார்க்க பேச, அதுக்கு தான் நேரம் இருக்குது. இதுக்காக நேரம் இருக்குது? நீர்நிலையை பாதுகாக்கணும்னு பேசுகிற பெருமக்கள், அறிவார்ந்த சார்ந்தவர்கள், மண்ணை மக்களை சுற்றுச்சூழலை எல்லாம் நேசிக்கிற பெருமக்கள், இயற்கையின் ஆர்வலர்கள், நீங்கள்லாம் கவனிங்க. எங்கெல்லாம் ஆற்று மணல் உருவாக 100 ஆண்டு ஆகுங்கிறது அறிவியல், புவியியல் எல்லாம் தான் சொல்லுது. இயற்கை எல்லாமே அதான் சொல்லுது. 30 அடி 40 அடி மண் வெட்டிக்கிட்டால்னதே குற்றம்னு சொன்ன நாடு, இரும்பு கை கொண்டு 30 அடி 40 அடி அள்ளி தனியாக குளம் வெட்டுறா, ஏரி வெட்டுறான்னா ஆற்றுக்குள்ளே வெட்டின பெருமக்கள் இவங்க தான். ஒரு மண்ணு கூட எல்லாம் அள்ளி திண்டு 32 ஆறையும் கொலை செஞ்சது இந்த பெருமக்கள் தான். அதெல்லாம் நீர்நிலையை பராமரிக்கிறவர் தான். என்னோட வாங்க வைகை, என் ஊரில் தான் ஓடுது பரமக்குள்ள. அந்த வைகை ஆற்றில் அவ்வளவு மணல், ஓடுகால்னு ஒரு வாய்க்கா போடுவோம், சின்னதாக வருது, மண் வெட்டிக்கிட்ட இழுத்து அதில் 1,000 ரூபா கொடுத்து குளிச்சுட்டு போவோம் நாங்கள்லாம். இன்றைக்கி எங்கள் ஆற்றுல மண் இல்லை, கருவ மண்டி கிடக்குது. எல்லா அந்த நகரங்களின் கழிவுநீரும் ஓடுற காவாயாக மாறிடுச்சு வைகை. இன்றைக்கி தாமிரபரணி அதுக்கு சாய கழிவு, எல்லா ஆலை கழிவும் கொட்டுறது ஒரு கழிவு ஏரியா, ஒரு காவாயாக மாறிடுச்சு. இதெல்லாம் நீர்நிலை பராமரிப்பில் வருதா? மலைகளெல்லாம் கல்குவாரியாக வெட்டி ஏற்றிட்டு போறீங்கள. மலையிலன்னா மழை பெற முடியாது, மழை இல்லாத நிலம் பாலைவனம் ஆயிரும்னு தெரியாத நீங்கள் நீர்நிலையை பற்றி பேசுகிறீங்க. ஆறு எங்கிருந்து வருது? ஆறை பிரசவிக்கிற தாய் எது? பூமி தாயின் மலை மார்பிலிருந்து அருவி வருது. அருவி தான் ஆறை உருவாக்குது. ஆறை பற்றி பேசுகிற மலையை நொறுக்கி கல்குவாரி ஆக்கிட்டு நீ பூமி தாயின் மலை மார்பை அறுத்து காசாக்குற நீ நீர்நிலையை பராமரிக்கிறத பற்றி பேசுகிறீங்க. நீங்கள் குவாரி ஓனர்ஸு க்ரஷர் வச்சுருக்கிறாரு, 500 டிப்பர் ஓடுது. நீங்கள்லாம் இந்த நாட்டில் பெரும் முதலாளிகள், செல்வந்தர்கள், சமூக செல்வாக்கு பெற்ற மாமனிதர்கள். நீரை பற்றி பேச உங்களுக்கு என்ன இருக்குது? 950 டிஎம்சி மழை மில்லிமீட்டர் மழை பெய்யுது, 4000 டிஎம்சி.
4000 டிஎம்சி. எங்கே அந்த நீர்? 150 டிஎம்சிக்கு கர்நாடகாவில் மண்டிட்டு கை கட்டி நிற்க வேண்டியது இருக்குது, கையேந்தி நிற்க வேண்டியது இருக்குது. ஒரு சொட்டு தண்ணீர் தேங்க வழி இல்லாமல் கொண்டு அடுத்த நொடி கடலில் விட்டுட்டு கடல் நீரை சுத்திகரிக்கணும்னு பேசுகிற அறிவாளிகள்கிட்ட நாட்டை கொடுத்துட்ட நீ. கடல் நீரை சுத்திகரிக்க 50,000 கோடி, 50,000 கோடிக்கு கணக்கில்லாத ஏரி குளங்களை வெட்டியிருந்தா எவ்வளவு நீர்த்தேக்கம் உருவாக்கியிருக்க? 50,000 கோடிக்கு. ஆட்சி செய்கிற லட்சணம் உட்காந்துக்கிட்டு நான் நீர்நிலையை மக்கள் இந்த வீடு கட்டி வாழ்கிற இந்த இடத்துல அனங்காபுரத்தில் எடுத்துட்டு அப்படியே நீர்நிலையை பாதுகாக்கிற பாதுகாவலர்னு பட்டம் வாங்கிட்டு போகிறது.